வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட இடைபடும் என்று சொல்லி கேட்கும் பொழுது வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஆவியானவர் எனக்கு கோடிட்டு காண்பித்தார். நீங்கள் வாசிப்பீங்க என்று சொன்னால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த வசனத்தை எனக்கு கோடிட்டு காண்பித்தார். இந்த மாதம் கர்த்தர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. அன்றைக்கு தாவீது தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் தேவன் தன்னுடைய சந்ததிக்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் தனக்கும் தேவன் எதை செய்ய போகிறார் என்பதை நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் முன்கூட்டியே அறிவிக்கும் பொழுது அந்த சத்தியத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை, அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தாவீது சொல்லுகிறான், ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீரே பெரியவர் என்பது இப்பொழுது எனக்கு விளங்குகிறது என்று சொல்லி அறிக்கை பண்ணினானாம். இதை வாசிக்கும் பொழுது ஆவியானவரின் இருதயத்தில் இந்த வார்த்தையை வைத்தார். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தரே பெரியவர் என்பதை எப்படி தாவீது விளங்கி கொண்டானோ அப்படியா இந்த மாலை ஆராதனையில் பங்கெடுக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரே பெரியவர் என்பதை இந்த மாதம் விளங்கும்படி தேவன் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரே பெரியவர், கர்த்தரே பெரியவர். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரே பெரியவர், உங்கள் தொழிலிலே கர்த்தரே பெரியவர், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரே பெரியவர், உங்க ஊழியத்தின் பாதையிலே கர்த்தரே பெரியவர், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை அவர் விளங்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி அந்த பெரிய தெய்வத்தை, அந்த பெரியவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கவனிங்க, தனக்குண்டான செய்திகளை கேள்விப்பட்ட பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கேட்ட பொழுது தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் பெரியவர் என்பதை நீர் விளங்க பண்ணினீர். அப்படின்னா என்னன்னா, நிரூபித்து காண்பித்தீர். நான் இப்ப அறிந்து கொள்ளும்படி செய்தி நீர் பெரியவர் என்பதை நீங்க ப்ரூவ் பண்றீங்கப்பா என்று சொல்லி அறிக்கை பண்ணானா. விசுவாசிக்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதம் பெனியேல் குடும்பத்தாரே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் பெரியவர் என்பதை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. அவர் பெரியவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். அவர் பெரியவர் என்பதை நம்முடைய காதுகள் கேட்க போகிறது. அவர் பெரியவர் என்பதை நம்முடைய கைகள் எடுக்க போகிறது. அவர் பெரியவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரூபிக்க போகிறார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கவனிங்க, ஏன் ஆண்டவர் பெரியவர் அப்படின்னா, வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இரக்கத்தில் மகா பெரியவர் அவர். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதா? மகா பெரியது. நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 76ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவருடைய நாமம் பெரியது. அவருடைய நாமம் ரொம்ப பெரியது. சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா, அவருடைய கிருபை பெரியது. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவருடைய காருண்யம் பெரியது. என் தேவனுடைய காருண்யம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய நாமம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. எனவே அவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவர் பெரியவர்? அவருடைய செய்கையும் அவருடைய குணாதிசயமும் அவருடைய நாமமும் அவரே பெரியவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் அவர் பெரியவர் என்பதை நீர் விளங்க பண்ணினீர் என்று சொல்லி அன்றைக்கு தாவீது அறிக்கை பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம்.
ரொம்ப பெரிய ஆளுங்க ரொம்ப சின்ன புத்தி வச்சுருப்பாங்க. என்ன நீங்கள் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்வாங்க. சில நேரங்களில் ரொம்ப சின்ன பிள்ளை ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கும். இது ரெண்டுமே ஆபத்து. அல்லேலூயா. சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையாக தான் இருக்கணும். அது பெரிய ஆள் மாதிரி தன்னை காட்டுறதும் ஆபத்து. பெரிய ஆளுங்க ரொம்ப சில்லறத்தனமாக சின்ன புத்தியாக இருக்கிறதும் ரொம்ப ஆபத்து. என் ஆண்டவர் இது ரெண்டுக்கும் மிஞ்சினவர். அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை. ஏன் அவர் பெரியவர்னா, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். அவருடைய செய்கைகள் எப்படிப்பட்டதுன்னா எல்லாம் ரொம்ப பெருசு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் செய்யறது அவர் செய்யறது இல்லை. யாரால செய்ய முடியாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்டவைகளை என் தேவன் செய்து முடிக்கிறபடியினால் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அது மாத்திரம் இல்ல, யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறாராம். கிரகிக்க கூடாத, யோசித்து பார்க்க முடியாத, தியானிக்க முடியாத, நம்முடைய அறிவுக்கு விளங்காத பெரிய காரியங்களை தேவன் செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய அறிவுக்கு அது எட்டுறதில்லை, நம்ம அறிவுக்கு அது புரியறதில்லை. ஆனால் கர்த்தர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அது பெரியவைகளே. ஆமென். அல்லேலூயா. தேவன் பெரியவர், காரணம் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த மாதம் எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார், ஒரு 2 ஆசீர்வாதத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பலிக்க நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் பெரியவர், அவருடைய செயல்கள் பெரியவைகள். எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படியா அன்பா கேட்கிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனங்களை காண்கிறவர்கள் போர் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். என் தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரா? அவர் பெரிய காரியங்களை செய்யறதுனால தான் அவர் பெரியவர். அவர் என்ன பெரிய காரியங்களை செஞ்சாருன்னு இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பை திருப்பினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அப்படிங்க, சிறையிருப்பை திருப்புவது பெரிய காரியமா? ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி பல தலைவர்கள் எழும்பினார்கள். பல புரட்சிகள் எகிப்து தேசத்தில் வெடித்தது. ஆனாலும் எகிப்தியருடைய கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவராலும் விடுவிக்க முடியவில்லை. அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு யாராலும் முடியவில்லை. அதனாலதான் பார்வோன் சொன்னா, உங்களை என் கைக்கு தப்புவிக்கிறவன் எவன்? உங்களை என் கைக்கு தப்புவிக்கிறவன் யாரு? யாரு வந்து உங்களை தப்புவிக்க முடியும்? இருக்கக்கூடிய பேரரசில் எகிப்தின் பேரரசு மிகப்பெரிய பேரரசாய் அன்றைக்கு இருந்தது. அதனாலதான் பார்வோன் அப்படி கொக்கரிச்சான். தேவஜனமே, அந்த சிறையிருப்பிலிருந்து ஒருவராலும் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்க முடியாது, திருப்ப முடியாது. சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா மந்த நாவும் திக்கு வாயும் உள்ள ஒரு அற்ப மனிதனாகிய மோசேயை கொண்டு ஆண்டவர் சிறையிருப்பை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து திருப்பினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
பல ஆண்டுகளாய் இது நடக்காது முடியாது என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல, ஒரு ராத்திரியில திருப்பினதை போல, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கு ஒத்த பெரிய காரியம், இப்படிப்பட்ட பெரிய காரியம் வேறே ஜனத்திடத்தில் நடந்தது உண்டோ? நீங்கள் விசாரித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பல இடங்களில் சொல்றதை பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யாத்ராகமம் 18:9. எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்து, சிறையிருப்பிலிருந்து விடுவித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பெரியவர், இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் அந்த சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பினபடியினால் கர்த்தர் பெரியவர் என்பதை நாங்கள் இப்பொழுது அறிகிறோம் என்று சொல்லி மோசேயுடைய மாமா எத்திரோ அங்கே அவர் அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதம் யாரெல்லாம் சிறையிருப்புக்குள் இருக்கிறீர்களோ, உங்கள் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஆமென். கடன் என்பது சிறையிருப்பு, வியாதி என்பது சிறையிருப்பு, நெருக்கம் என்பது சிறையிருப்பு, சாபம் என்பது சிறையிருப்பு. எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள் நீ இருந்தாலும் தேவன் இந்த மாதம் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணும்படி அவர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பி அவர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணும்படி ஒரு பெரிய காரியத்தை எனக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இதிலிருந்து என்னால் எப்படி வெளியே வர முடியும், இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை ஒருவராலும் விடுவிக்க முடியாதே, என்னுடைய கடன் பயங்கரமா இருக்குது. யோசிக்கலாம் நீங்க, இதிலிருந்து எப்படி மீண்டு வருவேன், எப்படி நான் மீண்டு வருவேன்? தேவ ஜனமே, என் தேவன் உன் சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். உனக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் பெரியவர் என்பதை விளங்க பண்ண உன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அதுதான் சிறையிருப்பை திருப்புவது. ஆமென். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். தாவீது அவன் அப்சலோமுக்கு பயந்து அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது சிமேயு என்ற ஒரு மனுஷன் அவனை நிந்திக்கிறான், அவனை உதாசீனப்படுத்துறான், ஏளனமா பேசுறான், பழி சுமத்துறான். நீ பேலியாளின் மனுஷன், நீ இரத்த பிரியன், நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டவன், தாவீதுடைய ராஜ்யத்தை நீ திட்டம் போட்டு பிடுங்கிக்கிட்ட. கவனிங்க, நிறைய நேரங்களில் என்ன நடந்ததுன்னே ஜனங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பாருங்க, வெளி தோற்றத்தை பார்த்து இவங்க நிறைய விஷயங்களை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இது ஏன் நடக்க தெரியுமா, இது எப்படி நடக்க தெரியுமா, எதுக்காக உனக்கு இப்படி ஆகுது தெரியுமா, நீ யார் தெரியுமா, ஐயோ சிஸ்டர் அவங்க யார் தெரியுமா, அவங்க பிரதர் அவங்க யார் தெரியுமா. உள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியாது. சில பேர் தெரியாமல் இவங்களே சிமேயி மாரி சொல்லிடுறது. சவுல்கிட்ட இருந்து நீ ராஜ்ய பரத்தை பிடுங்குறேன், நீ பேலியாளின் மனுஷன், நீ ரத்த பிரியன். தாவீது அழுதுகிட்டே இருந்தானா. அழுதுகினே ஆண்டவர் பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே இந்த சிறுமையை நீங்கள் பாருங்கப்பா, இந்த சிறுமையை நீங்கள் பாருங்க.
தாவீது தன் வாழ்க்கையில சிறுமைப்படுத்தப்பட்டவன். அவனுக்கு இப்ப இல்ல, அவன் இளம் பிரயாயத்திலிருந்தே அவன் சிறுமைப்படுத்தப்பட்டவன். வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு விருந்துக்கு. அண்ணன் தம்பி 7 பேர் வீட்டில் இருக்கிறான். 8வது கடைக்குட்டி. எங்க செல்ல புள்ள தானே வீட்டில் இருக்கணும். ஆனா தாவீது எங்க அமிச்சாங்க? ஆடுமைக்கு அமிச்சாச்சு. தன் தகப்பனால் சிறுமையா எண்ணப்பட்டவன் தாவீது. யுத்த காலத்துக்கு போறான். அண்ணன் தம்பிலாம் கேட்கிறான், ஆடுகளை எங்க விட்டு வந்த நீ? உனக்கு இங்க என்னடா வேலை? தன் சகோதரர்களாய் சிறுமையாய் எண்ணப்பட்டவன் தாவீது. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் சவுல் நினைச்சான் அவனை கட்டளோட தூக்கிட்டு கொண்டு போட்டுடலாம். ஈட்டி எறிகிறான். அவனை கொண்டு போட்டு அவன் மேல யாரு வந்து கேள்வி கேட்க முடியும்? சவுலால் தாவீது அற்பமா எண்ணப்பட்டான். பல இடங்கள்ல அற்பமா எண்ணப்படுகிறான். சிறுமைப்படுத்தப்பட்டவன் தாவீது. ஆனால் அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவாக மாற்றி அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ என் இஸ்ரவேல் என்னும் என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளுக்கு பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்குரிய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் என்ன பண்ணேன்? உண்டு பண்ணினேன். ஆடுகளுக்கு பின்னாய் போயிருந்த சிறுமைப்படுத்தப்பட்ட தாவீத ஆண்டவர் அவன் சிறுமையை கர்த்தர் மாற்றி அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவஜனமே, ஒருவேளை குடும்பத்தாரால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டாரால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். உங்களுடைய பொருளாதார நிலைமையினால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். உங்கள் பிள்ளைகளுடைய சில குணாதிசயத்தினால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் நிமித்தம் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சு திறமை நிமித்தம் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். பேச்சு திறமை இல்லாதனால பல காரணங்களால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். ஒருவேளை மற்றவிடத்தில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இல்லாமல் போகும் பொழுது அவர் உங்களை சிறுமைப்படுத்தப்படலாம். எப்படிப்பட்ட சிறுமையில் நீங்கள் இருந்தாலும் என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சிறுமையை மாற்றி நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, அங்க லேயாள் ராகேலால் சிறுமைப்படுத்தப்பட்டாள். ஆனால் லேயாளைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அங்கே அன்னாள் பெனினானால் சிறுமைப்படுத்தப்பட்டால் என் கர்த்தர் அன்னாளைத்தான் ஆசீர்வதித்தார். அங்கே யோசேப்பு தன் சகோதரர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டான். கர்த்தர் யோசேப்பை தான் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சிறுமையை கர்த்தர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் சிறுமை மாறும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர் என்பதை இந்த மாதம் விளங்க பண்ண போகிறார். அவர் பெரிய காரியங்களை செய்து அவர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணுவார். என்ன பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார்? 2 காரியம் சொன்னேன். 1, ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். 2வது, நம்முடைய சிறுமையை கர்த்தர் நீக்குவார். ஆமென். உங்கள் சிறையிருப்பையும் உங்கள் சிறுமையும் கர்த்தர் மாற்றி கர்த்தரே பெரியவர் என்பதை அவருடைய பெரிய காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிரூபிக்க போகிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றணும், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறுமையை கர்த்தர் மாற்றணும் என்ன கேட்கிற பிள்ளைங்க மாத்திரம் அப்படியே இருக்கிற இடங்களை எழுந்து நின்று கண்களை மூடி உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர். ஓ, நீர்
நீர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நீர் செய்கிறவர். உம்முடைய நாமம் பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது. நீர் பெரியவர். நீர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரியவைகள். எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார்? உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் கடன் என்கிற சிறையிருப்பு, உன் வியாதி என்கிற சிறையிருப்பு, உன் நெருக்கம் என்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் சிறையிருப்பை மாற்றுவதினால், தேவன் செய்யக்கூடிய அந்த பெரிய காரியத்தினால் அவர் பெரியவர் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கண்களை மூடி அப்பாவுடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஓ, நீர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணும்படி பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பி நீர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணினதை போல, அன்றைக்கு தாவீதுடைய சிறுமையை மாற்றி நீர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணினதை போல, என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறையிருப்பை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. சிறுமையை கர்த்தர் நீர் நீக்குவீராக. கர்த்தரே, நீர் பெரியவர் என்பதை நீர் விளங்க பண்ணுவீராக. இந்த வார்த்தை உம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் நீர் பலிக்க பண்ணும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையில பங்கெடுத்து கடந்து போகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வரக்கூடிய இந்த மாதம் 30 நாட்களும் கர்த்தர் நீர் பெரியவர் என்பதை நீர் விளங்க பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.